ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1½ டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பட்டையை கட் பண்ணி போட்டுக்கிறேன், 2 கிராம்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் மறுபடியும் தாளிக்கிறப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறப்ப சோம்பு போட்டால் நல்ல மணமாக இருக்கும் கிரேவி. நான் 2 பெரிய வெங்காயத்தை பெரிய சைஸில் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பிஞ்சு. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். இப்போ எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், எண்ணெயிலே எல்லாம் வதங்கட்டும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். கிரேவி நல்லா திக்காகும் தக்காளி போட்டாலும். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மசாலா கூடயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலேயே. சிக்கன் எல்லாம் நல்லா காரம் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதக்கிறப்ப ஒரு பாதி அளவு வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்குங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நான் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மேலால் தேங்காய் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கனும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். இன்னும் கிரேவி உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக குருமிளகு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் குருமிளகு போட்டுக்கோங்க. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இன்னும் கிரேவி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஸ்டைல்லே நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.